இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கண்டிப்பா கிடையாதுதான். கீழே ஒருத்தர் படுத்துக்காருல, அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு வாக்கு கேட்டு உங்களை எல்லாம் சந்திச்சு நீங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும்னு உங்களை எல்லாம் கேட்கறதுக்காக தலைவர் அவர்கள் என்ன அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இங்க நீங்க ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து வச்சிட்டீங்க. ரிசல்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? முடிவு எடுத்துட்டீங்களா? என்ன முடிவு? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அந்த சிவசங்கர் அவர்களை போன முறை 6000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க சிவசங்கரனை ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? ஒரு சூப்பர் வேட்பாளர், வெற்றி வேட்பாளரை உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறார் தலைவர். தலைவர் அவர்கள் அவருடைய அண்ணன் சிவசங்கர் அவர்கள் கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவாரு? அரியலூருடைய அரிமா அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில கவர்மெண்ட் பஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியும்? ஓட்ட வடிசல் டப்பா பஸ்ஸா இருந்துச்சு. அந்த டப்பா பஸ் எல்லாம் மாத்தி இன்னைக்கு புது பஸ்ஸா மாத்திட்டு வர்றவர் தான் நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த அண்ணன் சிவசங்கர் அவர்கள். இன்னைக்கு நீங்களே பாக்கலாம், தமிழ்நாடு முழுக்க புது பஸ் ஓடுது, ஏசி பஸ் ஓடுது. புதுசா வர்ற பஸ் எல்லாம் வெளிநாட்டுல ஓடுற பஸ் மாதிரி பல பலன்னு மாடர்னா இருக்குன்னா குக்கிராமங்களுக்கு கூட இன்னைக்கு கவர்மெண்ட் பஸ் சேவை பண்ணி கொடுத்திருக்கிறோம். இப்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையை இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு துறையா மாத்தி வச்சிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு சிவசங்கர் அவர்கள். அந்த வெற்றி வேட்பாளருக்கு உங்களை பார்த்து வாக்கு கேட்ட வந்திருக்கிறார். கட்சி பணி, ஆட்சி பணி, மக்கள் பணி எதுவா இருந்தாலும் எதுவுமே உழைப்பு உழைப்பு உழைப்பு, எந்த நேரமும் மக்கள் பணி. ஒரு அருமையான ஃபீல்ட் ஒர்க்கர் தான் அண்ணன் சிவசங்கரன் அவர்கள். அப்படிப்பட்ட சிவசங்கரன் அவர்களுக்கு மீண்டும் நீங்க குன்னம் தொகுதியில வெற்றி பெற வச்சு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு அண்ணன் சிவசங்கரன் அவர்களை அழைச்சிட்டு நான் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கேன்னா, இந்த 5 வருஷத்துல இந்த குன்னம் தொகுதிக்கு என்னென்ன திட்டங்களை அண்ணன் சிவசங்கர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாரு, அந்த திட்டங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லி உரிமையோடு உங்ககிட்ட வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். புஜங்கராயநல்லூர் ரசலாபுரம் இடையே மருதையாற்றின் குறுக்கே 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு உயர்மட்ட பாலம் அமைச்சிருக்கிறது அண்ணன் சிவசங்கர் அவர்கள். கூடலூர் ஜமீன் பேரூரிடையே மருதையாற்றின் குறுக்கே 12 கோடி ரூபாய் செலவில் உயர்மட்ட பாலம் அமைச்சு கொடுத்தது அண்ணன் சிவசங்கர் அவர்கள். அதே மாதிரி வேப்பூர், ஆலத்தூர் ஒன்றியங்கள்ல உள்ள ஊர்களை இணைக்கும் வகையில பல்வேறு பாலங்கள் கட்டி கொடுத்திருப்பது அண்ணன் சிவசங்கர் அவர்கள். வெண்மணியில 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு தொழில் பயிற்சி நிலையம் தொடங்கப்பட்டிருப்பது யாருடைய முயற்சி? அண்ணன் சிவசங்கருடைய முயற்சி. குன்னம் மற்றும் செந்துறையில 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பேருந்து பணிமனைகள், 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல செந்துறை அரசு மருத்துவமனை கட்டிடம், செந்துறையில தரம் உயர்த்தப்பட்ட துணை மின் நிலையம், செந்துறை ஒன்றியத்துல 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு கிராம சாலைகள், 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல காரையில புதை படிம பூங்கா, 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வேப்பூர் அரசு கல்லூரிகளுக்கான மாணவிகள் ஹாஸ்டல் விடுதி, 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல குள்ளக்காந்தத்துல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வந்திருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு மீண்டும் வாய்ப்பு கொடுங்கன்னு உங்களை எல்லாம் நாடி தேடி நாங்க வந்திருக்கிறோம். செஞ்ச திட்டங்களையும் சொல்லியிருக்கிறோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு என்னென்ன செய்ய போறோங்கிறதையும் சொல்லி வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். அத்தியூர் கிராமத்துல சமுதாய நலக்கூடம் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க. நொச்சிக்குளம் ஊராட்சியில VAO அலுவலகம் அமைக்கணும்னு கோரிக்கை. இலுப்பை குடிக்காட்டுல புதிய பஸ் ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னு கோரிக்கை. இலுப்பை குடிக்காட்டுல இளைஞர்களுக்கு ஒரு பிளே கிரவுண்ட், விளையாட்டு மைதானம் வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை. அகரம் சீசூர் ஊராட்சியில உள்ள ஒரு ஏரியை தூர்வாரி மேம்படுத்தணும்னு கோரிக்கை. பேரளி ஊராட்சி மருவத்தூர்ல உள்ள ஏரியை தூர்வாரணும்னு கோரிக்கை. ஆதரக்குறிச்சி தலவாய் இணைப்பு சாலை அமைக்கணும்னு கோரிக்கை. மாராக்குறிச்சி கிராமத்துல மயானத்திற்கு செல்ல சாலை வசதி வேணும்னு கோரிக்கை. இத்தனை கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க. நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நீங்க அண்ணன் அவர்களை வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அமைச்சீங்கன்னா உங்க அத்தனை கோரிக்கைகளையும் உடனடியாக செஞ்சு கொடுப்போம். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இன்னைக்கு நான் தினமும் மக்களை சந்திக்கிறேன். ஒவ்வொரு தொகுதியா போய் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம்.
நம்ம தலைவர் ஒரு பக்கம் ஒவ்வொரு தொகுதியா போய் மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டிருக்கிறார். ஏன் எந்த தைரியத்துல போறோம்? கடந்த 5 வருஷமா சென்ற சட்டமன்ற தேர்தல் பொழுது நாம சொன்ன வாக்குறுதிகளை காப்பாத்தி இருக்கிறோம், செஞ்சு கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற உரிமையில அந்த நம்பிக்கையில இன்னைக்கு மக்களை சந்திக்க போறோம். போன சட்டமன்ற தேர்தல்ல நாம கொடுத்த முக்கியமான வாக்குறுதி என்ன? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஆட்சி அமைஞ்சோட நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். விடியல் பயண திட்டம். இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்கிறாங்க. கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். பசங்க ஸ்கூலுக்கு வரணும், பசியோட படிக்க கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்தினதுதான் நம்ம இருப்பா பேசுங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இன்னைக்கு 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் கிட்டத்தட்ட 20 லட்சம் குழந்தைகளுக்கு காலைல ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை கொடுத்திருக்கிறோம். சரி, பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம், கல்லூரிக்கு போக வைக்கணும். அதுக்காக நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்ததுதான் கல்வி உதவித்தொகை திட்டம். அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் கல்வி ஊக்கத்தொகையா 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். 13 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்துல பயன்பெற்று இருக்கிறாங்க. அதே மாதிரி நான் முதல்வன் திட்டத்துல 3 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். இப்ப சமீபத்துல 3 மாசத்துக்கு முன்னாடி 10 லட்சம் லேப்டாப்களை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு அதிமுக ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்யறாங்க. அதிமுக கொண்டு வந்ததுதான் இந்த திட்டம், அதை முடக்கிட்டோம் அப்படின்றாங்க. அதிமுக ஆட்சியில லேப்டாப் கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. 2019 அந்த திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. நம்மளோட முதலமைச்சர் பார்த்தாரு, இந்த லேப்டாப் யாருக்கு அதிக பயனுள்ளதா இருக்கும்? கல்லூரி மாணவர்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும்னு இப்ப 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தையும் விட முக்கியமான திட்டம், உங்க ஏற்கனவே தெரிஞ்ச திட்டம் தான். போன சட்டமன்ற தேர்தல் போது நம்ம சொன்ன வாக்குறுதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கடந்த 3 வருஷமா 1,31 லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டோம்னு பாஜகவும் அதிமுகவும் சூழ்ச்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி 3 மாசத்துக்கு நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய தலைவர் 1,31 லட்சம் மகளிருக்கு ஒரே பேமெண்ட்ல கொடுத்தாரு. நம்முடைய முதலமைச்சர் காலைல 6 மணிக்கு மகளிரோட பேங்க் அக்கவுண்ட்ல அமிச்சாரு 5000 ரூபாய். 1,31 லட்சம் மகளிருக்கு 6 மணிக்கு அமிச்சாரு. 9 மணிக்கு மகளிர் பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன்னா விட்டோம்னா மோடி மினிமம் பேங்க் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்துருவாருங்கிற அந்த நம்பிக்கை. இப்போ நம்ம தலைவர் மீண்டும் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல, உயர்த்தி 2000 ரூபாய் தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல, 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மீண்டும் இந்த 5 வருஷத்துல 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கப்படும், இலவச லேப்டாப் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி உதவித்தொகை 1000 இல்ல 1500 உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுய குழுக்களுக்கு எந்தவித கேரண்டி இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இன்னொரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு மகளிருக்கும் ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் ஒவ்வொரு மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவோம். அந்த கூப்பன் வச்சு மகளிர் அவங்களுக்கு வீட்டுக்கு என்ன தேவையோ, மின்சார வசதி என்ன தேவையோ அதை அவங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம். இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போவது உறுதி. ஆட்சி அமைஞ்சோன்னு நான் சொன்ன வாக்குறுதிகள் அத்தனையும் நம்முடைய தலைவர் செஞ்சு கொடுப்பார். இத அடுத்த 17 நாட்கள், இன்னைக்கு தேதி 6ஆம் தேதி, 23ஆம் தேதி தேர்தல். அடுத்த 17 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல. நீங்க இந்த பிரச்சாரத்தை ஒரு வாக்காளரா சந்திச்சு இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேருங்க. ஒவ்வொரு தெருவா போங்க, ஒவ்வொரு வீடா போங்க, ஒவ்வொரு வாக்காளரை சந்திச்சு ஏன் மீண்டும் திமுக ஆட்சி அமையணும்,
ஏன் நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சரா உட்காரணும்? அடிமை கூட்டத்தை, பாசிச கூட்டத்தை, சங்கி கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்க சொல்லுங்க. நான் இவ்வளவு நேரம் சொன்னேன், இந்த 5 வருஷத்துல என்னென்ன பண்ணிருக்கிறோம், ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறேன். இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்கின்ற மாநிலங்கள்ல நம்பர் 1 மாநிலம், நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்ம இடம் பிடிச்சிருக்கிறோம். 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே வளர்கின்ற மாநிலங்கள்ல நம்முடைய தமிழ்நாடு நம்பர் 1. அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு, வர்ற சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. இதுல டெல்லி அணியை தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். டெல்லி அணி நான் சொல்றேன், அந்த அணியில யார் யார் இருக்கா? மோடி. மோடி கூட யார் வரா கூட்டணி வச்சுட்டு? அடிமை கூட்டம், இங்க இருக்கக்கூடிய அதிமுக அடிமை கூட்டம் கூட்டணி வச்சுட்டு வராங்க. அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபா என்ன பத்தி பேசிட்டு இருக்கிறார். என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாரு? நான் அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன், ஒரு செல்ல பேரு சொல்றேன். நம்ம மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்போம். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களாமா மொரட்டு அடிமைய? இன்னைக்கு இந்தியாவிலேயே மோடியுடைய நம்பர் 1 அடிமை யாரு? மொரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இதை சொன்னதுக்கு தான் கோச்சுக்கிட்டாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? உதயநிதிக்கு எந்த அனுபவமே கிடையாது. ஆமா, அவர் வயசுக்கு என் அனுபவம் ஒண்ணும் கிடையாதுதான், நான் சின்ன பையன் தான், அந்த அனுபவம் எனக்கு நிச்சயமா கிடையாதுதான். யாருன்னு தெரியுதா? கீழே ஒருத்தர் படுத்துக்காருல, அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. பதவிக்காக யார் காலையும் விழுந்த அனுபவம் எனக்கு கிடையாது. என்னைக்குமே மக்களோடு மக்களா நிக்கிற அனுபவம் தான் என் அனுபவம். முதல்ல ஜெயலலிதா அம்மா காலு, அந்த அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மா காலு. அதுக்கப்புறம் அந்த அம்மா இறந்த பிறகு சசிகலா அம்மா காலு. சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போன உடனே டிடிவி தினகரன் காலு. அப்புறம் அவருக்காக வாரி விட்டுட்டு ஓபிஎஸ் காலு. இப்ப ஓபிஎஸ் நம்ம டைமுக்கு வந்துட்டாரு. இப்ப அவரை விட்டுட்டு டெல்லிக்கு போய் மோடி காலை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்ப எங்க போனாலும் என்ன விமர்சனம் பண்றாரு. இன்னைக்கு காலைல பேசிட்டாருமா, என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? என்ன பேரை சொல்லியே சொல்றாரு, மேலோகத்துக்கு போயிருக்க வேண்டியவரு இங்க இருந்து என் உயிரை எடுக்கிறாரு உதயநிதி அப்படின்ட்டாரு. எனக்கு மேல் லோகம் எல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனா அவர் சொன்னதுல ஒரே ஒரு மகிழ்ச்சி, என்ன இவ்வளவு நாளா டயருக்கு கீழே என்ன, டேபிளுக்கு கீழே என்னன்னு கீழே தரையே பார்த்துட்டு இருந்தவர் இன்னைக்குதான் முறையா மேல நிமிர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனா அவர் சொன்ன மாதிரி அவரோட உயிரெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். அவர் இன்னும் 100 வருஷத்துக்கு நல்ல ஆயுளோட உடலோட நல்லா இருக்கணும், உடல் நலத்தோட. அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அவர் தான் இருக்கணும். அப்பதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, நமக்கும் நல்லது. ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு அவருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தல் ஏற்கனவே நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 10 தேர்தலில் தோல்வி கொடுத்திருக்கிறோம். 10 தோல்வி பழனிசாமிய இந்த தேர்தலோட மொத்த தோல்வி பழனிசாமி ஆகி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் இந்த சட்டமன்ற தேர்தல். செய்வோமா? செஞ்சு காட்டுவோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லலாம், கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆனந்த் சிவசங்கர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அடுத்த 17 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேருங்க. மீண்டும் சங்கி கூட்டத்தை, அதிமுக பாஜக அடிமை கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் நீங்க சேருங்க. வெற்றி நிச்சயமா. செஞ்சு காட்டுவீங்களா? அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி. ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன்.
தமிழ்நாடு வெல்லும்.